Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.8 ஓட எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.9 ஓட இன்ட்ரோடக்ஷன் ஸ்பெஷல் சீரிஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன்லேயும் சரி, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்லேயும் சரி, நம்ம ஒரு சீக்வன்ஸையோ ஒரு சீரிஸையோ ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்என் ஃபார்முலா எடுத்து நம்ம அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எஸ்என் வேணும்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருந்தால் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இருந்தால் காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சு எஸ்என் கண்டுபிடிப்போம். அதுலேயும் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் வந்துட்டு ஆர் வந்து 1 விட கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஆர் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்துச்சுன்னா தனித்தனி ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணோம். ஸோ அர்த்தமெட்டிக் தனியாக கண்டுபிடிச்சோம், ஜாமெட்ரிக் தனியாக கண்டுபிடிச்சோம். ஆனால் இது ஒரு தனி சீரிஸ். இது எப்படி வரும்னா, இதுக்கு நீங்கள் அர்த்தமெட்டிக்காக ஜாமெட்ரிக்காக கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா, எஸ்என் ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் அந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் இன்னுமே ஈஸியாக கிடச்சிடும். அதில் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், காமன் ரேஷியோவா, காமன் டிஃப்ரென்ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் எஸ்என்ல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதோட எஸ்என் பார்த்தோம்னா இன்னுமே நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் சீக்கிரமே போடக்கூடிய வந்துட்டு ஃபார்முலாவாக தான் இருக்கும். சரியா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ. இப்போ பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் வரைக்கும் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு என்னோ இல்லை எஃப்ஓ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எஃப்னு எடுத்தோம்னா இங்கே நம்ம எஃப்னு தான் கொடுக்கணும். அப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, Sn is equal to n into n + 1 divided by 2. அதாவது இப்போ லாஸ்ட்ல வந்து இந்த எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே இது மொத்தத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ எண்ணில் லாஸ்ட் வேல்யூ இப்போ 1 + 2 + இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 17 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து 17 வரைக்கும் ஆட் பண்ண முடியாது. இப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனா என்ன பண்ணுவோம், அது என்ன வந்துட்டு ஜாமெட்ரிக்ல இருக்கா அர்த்தமெட்டிக்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காமன் ரேஷியோ, காமன் டிஃபரன்ஸோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எஸ்என் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2ல இருக்கு, ஸோ கண்டினியூஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா அது நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 17 அந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 17 எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா 17 × 18 divided by 2 வரும். அப்போ 2ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணி 9 × 17 போட்டா இன்னுமே நமக்கு ஈஸியா தானே இருக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரிஸ் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த n நேச்சுரல் நம்பர்ஸ்லயே ஆட் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆட் நம்பர்னா என்னது? 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 2n - 1. அதாவது இங்க லாஸ்ட்ல என்ன வேல்யூ வருதோ அதுவும் நமக்கு ஆடா இருக்கணும் இல்லையா? அதனால 2n - 1 சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா, Sn is equal to n² + 1 சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது லாஸ்ட் வந்திருக்குல வேல்யூ, இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணாலே இந்த மொத்த டேர்ம் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இப்போ 1 + 3 + எக்ஸெட்ரா அப் டு ஒரு 9 இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்போ 9ம் நமக்கு ஆட் நம்பர் தானே. அப்போ இத்தனை ஆட் நம்பர்ஸே நம்ம தனித்தனியா எழுத முடியாது இல்லையா? நம்ம போயிட்டு நம்ம அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்லயோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லயோ நம்ம மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு லேட் ஆகும். ஸோ சில சம்க்கெல்லாம் நம்ம ஏபி ஜிபி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது இல்லாம இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்ல ஒரு 9 வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 9 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணோம்னா அதுதான் வேல்யூ. 9² என்னது? 81. 81 + 1 82. அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 82 அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? எப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் 1ல இருந்து 9 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணா 82 வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் சொல்லியாச்சு. இதுலயே ஈவன் நம்பர் 2 4 இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஆட் பண்ணா அதுக்கு தனி ஃபார்முலா. 2 + 4 + 6 + எக்ஸெட்ரா அப் டு 2n அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, Sn is equal to n². இங்க ஆட் நம்பர்னா n² + 1, ஈவன் நம்பர்னா n². அவ்வளவுதான். இந்த லாஸ்ட் வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துரும். புரியுதா? ஈவன் நம்பர்ஸ்னா ஸ்கொயர் பண்ணனும், ஆட் நம்பர்ஸ்னா ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணனும். இதே நேச்சுரல் நம்பர்ஸ் ஈவனும் வருது ஆடும் வருதுனா n × n + 1 divided by 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். n × n + 1 divided by 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆட் நம்பர் தனியாக பார்த்தோம், ஈவன் நம்பர் ஆட் பண்ணா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துருக்குப்பா, 1லேருந்து n வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்திருக்க நம்பர்ஸ் வந்து ஸ்கொயரில் வந்திருக்கு. இப்போ 1², 2², 3² வந்து அது எல்லாத்தையும் எனக்கு ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் தனி ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா, Sn is equal to n × n + 1 × 2n + 1 divided by 6.
சரி, அதாவது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டினியூஸாகவும் வந்திருக்கு, அடிஷன்லயும் வந்திருக்கு, அண்ட் தென் சேம் திங் ஸ்கொயராகவும் வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, அதாவது லாஸ்ட் வேல்யூ இப்போ ஒரு 10ல முடியுது, 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து கண்டினியூஸா இருக்குப்பா, எனக்கு ஸ்கொயராகவும் இருக்கு, நான் ஆடும் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வேல்யூ 10 இருக்குல்ல, அந்த 10ஓட வேல்யூ போய் இந்த n சப்ஸ்டிட் பண்ணா கிடைச்சிடும். என்ன வரும்? 10 × 11 × 21 வரும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணி அதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லையா? இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் ரேஷியோ காமன் டிஃபரன்ஸோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எஸ்என்ல சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? அதோட டைமிங்க்கும் இதோட டைமிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் தனியாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து இதுவும் யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரிட்டு நம்ம வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இது ஒரு எப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சீக்கிரமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுங்கிற மாதிரி தான். சரியா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் நேச்சர் நம்பர்ஸ் 1 + 2 + 3 சொல்லிட்டு அது அந்த ஃபார்முலால தான் போடணுமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அந்த ஃபார்முலாங்கிறது நம்மளோட ஈஸி வேக்காண்டி. சரியா? இப்போ வந்து ஸ்பெஷல் சீரீஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஃபார்முலா போடணும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஏபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுவே நான் பழகிட்டேன்ப்பா, நான் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க போடலாம், தப்பு இல்லை. அது உங்களுக்கு டைம் ஆகும். அந்த டைமுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அந்த ஸ்பெஷல் சீரிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியும் அரித்மெட்டிக் டிஃபரன்ஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கும் ஸ்பெஷல் சீரிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 1 ³ 2 ³ 3 ³ எனக்கு சேம் அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்திருக்கு, கண்டினியூஸா பிளஸ் வந்திருக்கு, ஸ்கொயரும் வரல, ஸ்கொயர் இல்லாமே வரல, அதுக்கு பதிலாக கியூபிக் வந்திருக்கு. அதாவது 1 ³ + 2 ³ + 3 ³ இந்த மாதிரி வந்து இதுக்கு எப்படிப்பா போடலாம் அப்படின்னா இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா Sn = n × n + 1 / 2 the whole square. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து n × n + 1 / 2 சொன்னோம் இல்லையா? அதை ஸ்கொயர் பண்ணா கியூப், ஸ்கொயர் பண்ணலன்னா கியூப் இல்லை. சரியா? அது கூட வந்துட்டு 2n + 1 / 3 மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கொயருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணல ஸ்கொயருக்கு இல்லை. அவ்வளோதான். அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே போதும். அதுல இருந்து டிரைவ் ஆனதான் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் ஸ்பெஷல் சீரீஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.